கரூரை சுற்றி மட்டும் எனக்கு ஏன் இப்படி நடக்குது? நான் 5 இடத்துல பிரச்சாரம் போயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டும், சிஎம் சார் என்னைய பழிவாங்கன்னா, என்னைய இது எதுக்காக இது? அந்த இடத்துல தான் விஜய் கீழே எழுந்த இடம். நீ என்ன இருந்தாலும் அ அது சொன்னது மாதிரி, என்னதான் பண்ணுனாலும் அங்க தான் வந்து நிக்கணும் மாதிரி, நீ முதல்ல ஸ்டாலினுக்கு இணை மாதிரி போக்கஸ் விட்ட. உன் மனசே நான் செந்தில் பாலாஜிக்கு தான் இணையானவன்னு செந்தில் பாலாஜி ரேஞ்சுக்கு செந்தில் பாலாஜியை விமர்சனம் பண்ண வச்சுட்ட. ம். அப்போ உள்ளுக்குள்ளே உனக்கு தெரியுது நம்ம ரேஞ்சு செந்தில் பாலாஜி ரேஞ்சு தான். ம். என்னதான் நீ போக்கஸ் பண்ணினாலும் ம். உன் ரேஞ்சு சிவகார்த்தியன் ரேஞ்சு தான். நம்ம அடிச்ச அடியில தான் பயந்து போய் சிவகார்த்தியனை அந்த படத்துல கேமியோ பண்ண சார் வச்ச. விழுந்த இடத்துல தானே எழணும் யாரா இருந்தாலும். ஆமா தானே, விட்டதை எங்க விட்டோமோ அங்க தானே பிடிக்க முடியும். அங்க விட்டுருக்காரு, அங்க விழுந்திருக்காங்க அவங்க. மதேஷ் 26ல மே மாசம் தேர்தல் ஆணையம் இதுல என்ன பிடிச்சாலும் அதை நீங்களும் ஒத்துக்கணும், நானும் ஒத்துக்கணும். ஆமா. அது இல்லாத இந்த ஏட்டு சொரக்கா கதையும் ஊதி பறக்கக்கூடிய பலூன்லையும் தான் ஊசி வச்சு பலம் நிரூபிக்காதுன்னு குத்தி துரத்திக்கு சார், போடுறோம். என்னால புஷி ஆனந்த் கிட்டயோ, அன்னைக்கு ஜான் ஆரோக்கியசாமி இல்லன்னு நெனைக்கிறேன். அவங்க யார்கிட்டயுமே மற்றவர்கள்கிட்ட என்னால வந்து அந்த 110 கவுன்சிலர்கள் ஜெயிச்சதுக்கு ரிப்போர்ட் வாங்க முடியல. சரிங்களா? அன்னைக்கு எந்த அடையாளமும் இல்லாம அத்தன பேர் கவுன்சிலரா வந்தான் அந்த கட்சி, அந்த மக்கள் இயக்கத்துல, விஜய் மக்கள் இயக்கத்துல. மீண்டும் மீண்டும் அதே தான் சொல்றேன் மதேஷ். ஆ. 26ல நிரூபிச்சுட்டா நானும் ஒத்துக்கிட்டு தான் போகணும் மதேஷ். ம். ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாது, மண் குதிரைன்னு நான் சொல்றேன். ம். இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட்னு சொல்றேன். இப்படி தகுதியற்றவர், திறமையற்றவர்னு சொல்றேன். இவர் கம்பாரிசன் சீமான உயர்த்துன்னு நான் சொல்றேன். அது 26 மேல தானே மதேஷ் தெரியும்.